நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகின்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர் ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி உருளைப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி உருளைப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்கள் தலைமையில் சட்டப்பேரவையில் உள்ள அமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனையில் சட்டப்பேரவையின் சபாநாயகர் அன்பழகன் அவர்கள் மற்றும் உருளைப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஆலோசனையில் குறிப்பாக உருளைப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காமராஜர் சாலை, மறைமலை அடிகள் சாலைக்கு இடைப்பட்ட பகுதியில் உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணிகள் மிகவும் கால தாமதமாகவும், மேலும் காமராஜர் சாலையில் பாலம் அமைக்கும் வேலைகள் மிகவும் தொய்வாக நடைபெறுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகின்றனர். மேலும் மறைமலை அடிகள் சாலை இணைப்பு பகுதியிலும் இதே பிரச்சனை உள்ளது. இது பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகும் வகையில் உள்ளது. மேலும் மழைக்காலங்களில் மழைநீர் அதிக அளவில் பெய்யும் பொழுது மேம்பால பணிக்காக கொட்டப்பட்டுள்ள மண்ணால் மழைநீர் வெளியேற முடியாத நிலையில் உருளைப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை, குபேர் நகர், திடீர் நகர், கெனடி நகர், இளங்கோ நகர், சாந்தி நகர், சாரதி நகர், நேரு நகர், அந்தோனியார் கோவில் தெரு, வாஞ்சிநாதன் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, காமராஜர் வீதி போன்ற மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து கொண்டு இதனால் மேற்கண்ட பகுதியில் வசிக்கும் மக்களின் உடைமைகள் பாதிக்கப்படும் நிலை ஏற்படுகின்றது. மேலும் உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணியினை போர்க்கால அடிப்படையில் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறும், மேலும் நகரப்பகுதியில் முக்கிய பிரச்சனையான குடிநீர் பிரச்சனை நிலவி வருகின்றது. இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கிராமப்புற பகுதியிலிருந்து பெரிய குழாய்கள் அமைத்து நகரப்புற பகுதிகளுக்கு குடிநீர் கொண்டு வரும் திட்டத்தை செயல்படுத்துமாறும், மேலும் உருளைப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 15க்கும் மேற்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்து தொகுதி மக்களுக்கு உதவிடுமாறு சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ ஆலோசனை கூட்டத்தில் தனது ஆதங்கத்தை கோரிக்கையாக வைத்தார். ஆலோசனையில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர்கள் சீனிவாசன், சுந்தரி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறைத்துறை ஐஜி மோகன்குமார் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். புதுவை காலாப்பட்டு மத்திய கிளையில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறைத்துறை ஐஜி மோகன்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறை காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சிறை தலைமை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். புதுவை அரசால் நன்னடத்தை மூலம் விடுதலையான சிறைவாசிகளின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும், மேலும் ஸ்ரீ ரஞ்சினி தேவி நாட்டியாலயாவின் குரு வினிதா பிரபு தேவா அவர்களின் மாணவர்களின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியும் மற்றும் ஷா யோகா நாட்டிய மையம் குரு சண்முககுமார் அவர்களின் மாணவர்களின் யோகாசன சாதனை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறப்பாக செய்திருந்தார். இறுதியில் சிறைவாசிகளுக்கு சிறப்பு உணவு வழங்கப்பட்டது.
சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழு சார்பில் வீர கலை நிகழ்ச்சிகள் 3வது நிகழ்ச்சியாக உருவையார் மேடையில் நடைபெற்றது. மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழு சார்பில் வீர கலை நிகழ்ச்சிகளில் 3வது நிகழ்ச்சியாக உருவையார் மேடையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 4வது நிகழ்ச்சியாக புதுச்சேரி அரசின் கலை மாமணி விருது பெற்ற சிறப்பான கர்நாடக சங்கீதம் மற்றும் மெல்லிசை தெரிந்த ஒரே கலைஞர் கலை மாமணி யூனேஸ் அவர்களின் மெல்லிசை கச்சேரி மக்களால் பாராட்டப்பட்டது. ஆகஸ்ட் 17ஆம் தேதியுடன் அனைத்து நிகழ்ச்சிகளும் நிறைவு பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கலை பண்பாட்டுத்துறை அதிகாரிகள், நூலக தகவல் அதிகாரிகள் சிறப்புடன் செய்திருந்தனர். விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கலை மற்றும் பண்பாட்டுத்துறையின் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள 3 நாள் கலை விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி முரசு கொட்டி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்தின் சார்பில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கலைவிழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கலைவிழா இன்று துவங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி முரசு கொட்டி துவக்கி வைத்தார். இந்த கலைவிழா புதுச்சேரியின் நகர மற்றும் கிராமப்புறங்களில் பல்வேறு இடங்களில் நடைபெற உள்ளது. இதில் குஜராத், தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்காளம், ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரகாண்ட் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த கலைஞர்கள் பங்கேற்று தங்களது பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை வெளிப்படுத்தினார்கள். குறிப்பாக மேற்கு வங்காள மாநிலத்தின் புருலியா சௌ பாரம்பரிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. வண்ணமயமான உடைகள் மற்றும் பாரம்பரிய அசைவுகளுடன் கலைஞர்கள் நடனமாடியது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. இதேபோல் உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஜாலியா நடனம் ஜோடியாக ஆடப்படும் பாரம்பரிய நடனம் என்பதால் இந்த நிகழ்ச்சியும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரிய கலைகளை புதுச்சேரி மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஒரே இடத்தில் கண்டு ரசிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 3 நாள் கலை விழா புதுச்சேரியின் சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு மேலும் சிறப்பு சேர்த்துள்ளது. இந்த இடம் மட்டுமின்றி கருவடிக்குப்பம், மடுகரை, உருவையாறு, திருக்கனூர் உள்ளிட்ட 5 இடங்களில் இந்த கலை விழா அரங்கேறி இருக்கிறது.
புதுச்சேரியில் 24 மணி நேர குடிநீர் திட்டம் வரவேற்பும் சவால்களும் தீர்வுகளும் குறித்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பேராசிரியர் ராமதாஸ் கொடுத்துள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 4 பிராந்தியங்களிலும் மக்களுக்கு 24 மணி நேரமும் தடையின்றி குடிநீர் வழங்குவதற்கான விரிவான திட்டத்தை தயாரிக்குமாறு பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். குடிநீர் தட்டுப்பாடு குறித்த அச்சத்தில் இருக்கும் மக்களுக்கு நேரடியாக குழாயிலிருந்து பெற்று பருகக்கூடிய வகையில் சுத்தமான குடிநீரை வழங்க எடுக்கும் இந்த நடவடிக்கை பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இருப்பினும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் பல சவால்கள் உள்ளன. புதுச்சேரியின் 4 பகுதிகளும் வெவ்வேறு மாநிலங்களில் அமைந்துள்ளன. காரைக்கால் காவிரி நீரையும், மாஹே கேரள நீர் பகிர்வையும், ஏனாம் கோதாவரி அமைப்பையும் சார்ந்துள்ளன. அதிகப்படியான நீர் உறிஞ்சுதலால் கடல் நீர் ஊடுருவல் மற்றும் உப்புத்தன்மை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு AMRUT 2.0 மற்றும் ஜல் ஜீவன் மிஷன் மூலம் நிதி பெற இயன்றாலும் பழைய குழாய்களை மாற்றுவது மற்றும் நவீன சுத்திகரிப்பு நிலையங்களை அமைப்பது நீண்டகால நிதி சவாலாகும். இச்சவால்களை சமாளிக்க சில முக்கிய பரிந்துரைகள் முன்வைக்கப்படுகின்றன. பெரிய ஹோட்டல்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை கட்டாயமாக்க வேண்டும். 30 MLD மேற்பரப்பு நீர் சுத்திகரிப்பு நிலைய பணிகளை விரைவுபடுத்தி ஊசுடு ஏரி போன்ற நீர் நிலைகளை தூர்வார வேண்டும். மாநிலங்களுக்கிடையே ஆன ஒப்பந்தம், அதாவது காரைக்காலுக்கு தடையின்றி 7 TMC நீர் கிடைக்க தமிழ்நாடு அரசுடன் முறையான ஒப்பந்தம் செய்ய வேண்டும். டிஸ்ட்ரிக்ட் மீட்டர்டு ஏரியா முறையை பயன்படுத்தி நவீன உணரிகள் மூலம் குழாய் கசிவுகளை கண்காணிக்க வேண்டும். நிதி, தொழில்நுட்பம் மற்றும் பொதுமக்கள் பங்களிப்புடன் செயல்பட்டால் புதுச்சேரியில் 24 மணி நேர பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் இலக்கை நிச்சயம் எட்ட முடியும் என்று அவர் கூறியுள்ளார். திருக்காஞ்சி கீழ் அக்ரகாரம் ஏரி தாங்கல் புதுப்பிக்கும் பணி துவக்கம். ரூபாய் 22 லட்சம் மதிப்பீட்டில் பணியை MLA ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருக்காஞ்சி கிராம பஞ்சாயத்தில் VBG RAMG திட்டத்தின் மூலம் கீழ் அக்ரஹாரம் ஏரி தாங்கலை புதுப்பிக்கும் பணிகளுக்கான துவக்க விழா நடைபெற்றது. புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு புதுப்பிக்கும் பணியை துவக்கி வைத்தார். திருக்காஞ்சி கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கீழ் அக்ரகாரம் ஏரி தாங்கலை புதுப்பிக்கும் இப்பணி ரூபாய் 22,38,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணியின் மூலம் ஏரி தாங்கல் பகுதி சீரமைக்கப்பட்டு நீர்நிலையின் பயன்பாடு மற்றும் பராமரிப்பு மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் 6,429 மனித வேலை நாட்கள் உருவாகும் வகையில் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது.
கிராமப்புறங்களில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் பொது சொத்துக்களை மேம்படுத்துவதன் மூலம் மழைநீரை சேமித்தல், நீர் வளத்தை பாதுகாத்தல் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் இத்தகைய பணிகள் பொதுமக்களுக்கு பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி சிவசங்கரன், செயற்பொறியாளர் சித்ரா, இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன், பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர் ராஜ்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் திருக்காஞ்சி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கோட்டை மேட்டில் ஸ்ரீ கந்தவிலாஸ் உயர்தர சைவ உணவகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட கோட்டைமேடு பகுதியில் உருவையாறு சாலையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ கந்தவிலாஸ் உயர்தர சைவ உணவகத்தின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் உருவையாறு ரோடு கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள உணவகத்தின் திறப்பு விழா காலை 7:30 மணி முதல் 9 மணிக்குள் நடைபெற்றது. விழாவை ஒட்டி உணவக வளாகம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டதுடன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஸ்ரீ கந்தவிலாஸ் உயர்தர சைவ உணவகத்தை திறந்து வைத்து சிறப்பித்தார். மேலும் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய உணவகத்தின் உரிமையாளருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதியதாக துவங்கப்பட்டுள்ள ஸ்ரீ கந்தவிலாஸ் உயர்தர சைவ உணவகம் வில்லியனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சைவ உணவு விரும்பும் பொதுமக்களுக்கு தரமான உணவு மற்றும் சிறந்த சேவையை வழங்கும் வகையில் துவங்கப்பட்டுள்ளது என்று கடையின் உரிமையாளர்கள் வினோத், ஜோதி தெரிவித்துள்ளனர். திறப்பு விழாவை முன்னிட்டு உறவினர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீ கந்தவிலாஸ் உணவகத்தின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மங்களம் தொகுதி ஆனந்தபுரம், சிவராந்தகம், கீழூரில் ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் எம்எல்ஏ ரவிக்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட மங்களம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஆனந்தபுரம், சிவராந்தகம், கீழூர் ஆகிய கிராமங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கும் பணிகளுக்கு பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. சுமார் ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படவுள்ள இப்பணிகளை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் உத்தரவின்படி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதன் மூலம் ஆனந்தபுரம், சிவராந்தகம், கீழூர் ஆகிய கிராமத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தல் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. பூமி பூஜை நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் பிரதிநிதி அரியூர் கண்ணபிரான், முன்னாள் சேர்மன் ரேவதி பர்குணன், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் உள்ளிட்ட அதிகாரிகள், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தின் மூலம் மேற்கண்ட கிராமத்தை சேர்ந்த பொதுமக்களுக்கு சுத்தமான மற்றும் பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதற்கான வசதி மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வில்லியனூரில் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் சூர்யா அவர்களின் பிறந்தநாள் விழா பொன்னாடை அணிவித்து சிவா வாழ்த்து. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதி ஜிஎன் பாளையம் வெண்ணிசாமி நகரை சேர்ந்த திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் சூர்யாவின் பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான அண்ணன் டிரா சிவா அவர்கள் கலந்து கொண்டு சூர்யாவிற்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து மாணவரணி அமைப்பாளர் கோபி ஏற்பாட்டில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், இளைஞரணி அமைப்பாளர் சபரி, அவைத் தலைவர் ஜலால், சிறுபான்மை அணி அமைப்பாளர் ஹாலித் ராஜ் முகமது, மங்களம் தொகுதியின் செயலாளர் MS முரளி, ஹரியூர் ஹரிஹரன், ஆத்துவாய்க்கால் பெட் கிளை செயலாளர் காளி, மின்துறை கார்த்திக், பாலா, மணிவண்ணன், கோவிந்தராஜ், அரசூர் கார்த்தி, மணி, பிரவீன், அமர்நாத், தேவநாதன், கோவிந்தராஜ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு சூர்யாவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இவ்விழாவில் திமுக நிர்வாகிகள் மற்றும் இளைஞரணி தொண்டர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். புதுச்சேரி சுவாமிப்பிள்ளை தோட்டம் வாஞ்சிநாதன் நகரில் உள்ள ராணி என்பவர் நீரிழிவு நோயினால் பெரும் அவதிப்பட்டு வந்தார். அவர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் MLA ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடத்தில் உதவியை நாடினார். ஹெல்பேஜ் இந்தியாவுடன் இணைந்து காமராஜர் நகர் பகுதியில் உள்ள வீடுகளுக்கு இலவச வீடு தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் தினமும் மருத்துவர்கள் அவர் இல்லத்திற்கே சென்று அவருக்கு சுகர் மற்றும் BP ஆகிய பரிசோதனைகளை செய்து வருகின்றனர். புதுச்சேரி சுவாமிப்பிள்ளை தோட்டம் வாஞ்சிநாதன் நகரில் உள்ள ராணி என்பவர் நீரிழிவு நோயால் பெரிதும் அவதிப்பட்டு வந்தார். அவர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் MLA ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடத்தில் உதவி நாடினார். உடனடியாக லட்சிய ஜனநாயக தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் MLAவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அவர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு மருத்துவ குழு மூலம் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. பின்பு அவர் தினமும் வீட்டில் இருந்து மருத்துவமனை சென்று வர ஆம்புலன்ஸ் வசதியும் MLA அவர்களின் சார்பாகவே செய்யப்பட்டது. பின்பு அவரை தினம் செவிலியர் வீட்டிற்கே சென்று அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் மருந்து வைத்து கட்டுக்கட்டி வந்தனர். தற்பொழுது ஹெல்பேஜ் இந்தியாவுடன் இணைந்து காமராஜர் நகர் பகுதியில் உள்ளவர்களுக்கு இலவச வீடு தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் தினமும் மருத்துவர்கள் அவர்கள் இல்லத்திற்கு சென்று அவருக்கு சுகர் மற்றும் BP ஆகிய பரிசோதனைகளை செய்து அவர் குணமடைய மருத்துவ உதவி முழுவதும் செய்து வருகின்றனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் MLAவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு குழந்தைகளுக்கு பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது.
புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு குழந்தைகளுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் அனிதா, தொண்டரணி தலைவர் மதன் ஆகியோர் தலைமையில் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியையும் போட்டிகளையும் மகளிரணி சார்பாக நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள், பெற்றோர்கள் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிரின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், அணி உறுப்பினர்கள், நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
3 அப்பாவி தமிழர்கள் சுட்டுக்கொலை. கர்நாடக வனத்துறையின் மனிதநேயமற்ற செயலுக்கு கடும் கண்டனம். கர்நாடகா மாநிலத்தின் காவேரி வன விலங்கு சரணாலய பகுதியில் தமிழகத்தை சேர்ந்த அந்தோணிசாமி, ஜான் ரோஸ் பீட்டர் மற்றும் குமார் ஆகிய 3 தமிழர்கள் கர்நாடக வனத்துறையினால் மிகவும் கொடூரமான முறையில் சுட்டு கொல்லப்பட்ட செய்தி அறிந்து ஆழ்ந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து காட்டில் காணாமல் போன மாடுகளை தேடி சென்ற உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த அப்பாவி மக்களை மான் வேட்டையாளர்கள் என்று முத்திரை குத்தி கொன்றிருப்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அராஜக போக்காகும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நமது லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்காப்பிற்காக சுட்டோம் என்கின்ற வனத்துறையின் ஒருதலை பட்சமான விளக்கம் அப்பட்டமான மனித உரிமை மீறலையும் இந்த கொடூர கொலையையும் மூடி மறைக்க பார்க்கும் முயற்சியை தவிர வேறொன்றுமில்லை. எல்லையோர பகுதியில் வாழும் ஏழை தமிழர்களின் உயிருக்கு அண்டை மாநில வனத்துறையினரால் தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த சம்பவத்தில் உள்ள உண்மை பின்னணிகள் முழுமையாக வெளிவர வேண்டும். மாநில வனத்துறையின் விசாரணை இதில் நியாயமாக இருக்காது என்பதால் மத்திய அரசு உடனடியாக இந்த கொடூர சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய காப்பீடு வழங்குவதுடன் தவறிழைத்த வனத்துறை அதிகாரிகள் மீது உடனடியாக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.